இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலேயே நலமான தேசத்துக்கு கொண்டு போறேன்டாரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் சொல்றான், எகிப்திலே செத்துருந்தா நல்லது, அங்கே கல்லறை இல்லைன்னா இங்கே கூட்டு வந்தாருங்கிறான். கொஞ்சம் லாஜிக் வேணாமா? அவ்வளோ அற்புதங்கள் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி இவனை கொண்டு வந்து வெளியே கொல்றதுக்காக கொண்டு வந்தாரு. செலவே இல்லாமல் அங்கே விட்டா கொண்டிருக்கலாமே அவனை. இவ்வளோ அற்புதங்களை காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, தன்னை வெளிப்படுத்தின அவசியம் கிடையாது, நையா பைசா செலவு இல்லாமல் ஆளை அங்கேயே வச்சா தீத்துருவாங்க. ஏன் வெளியே கொண்டு வந்தார்? வாழ வைப்பதற்காக, உயர்த்துவதற்காக. என் தாயின் கருவில் இருக்கும்போதே கர்த்தர் பிரித்தெடுத்து பைபிள் காலேஜ் கொண்டு வந்து ஊழியத்தை கொண்டு வந்து தோக்கிறதுக்காக கொண்டு வந்தார். இவ்வளோ வேலையும் தாயின் கருவில் இருக்கும்போதே பிரித்தெடுத்து, வாப்பா உன்னை தோல்விக்காக நியமிச்சிருக்கேன் அப்படியா சொல்றாரு. அவரோட நாமத்தின் மகிமைக்காக நாற்றாருங்க. வியாதியில கர்த்தர் மகிமைப்படுவது கிடையாது, தரித்திரத்தில் மகிமைப்படுவது கிடையாது. எல்லா இதுலையும் என்னைக்கு ஓவர் ஃப்ளோல இருக்குதோ அதை பார்த்தா பிதாவுக்கு சந்தோஷம். மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது பிதா மகிமைப்படுவார் இருக்கு.